music. ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. என்னடா அது வித்தியாசமாக உட்காந்துருக்கேன்னு யோசிச்சிங்கன்னா, இன்னைக்கு கண்டென்ட்டே இதுதான். இந்த இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய கேமிங் சேர். இது நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா Greensoul அப்படின்ற பிராண்டுடைய மான்ஸ்டர் அல்டிமேட் அப்படின்ற ஒரு வேரியன்ட் கேமிங் சேர். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு முன்னாடி வாங்கினது. இந்த மந்த் எண்ட் ஆச்சுன்னா 1 இயர் ஆக போகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பஞ்சாயத்து. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு போல புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இப்போ நான் இதில் உட்காந்து இந்த லிவரை பிடிச்சி லைட்டாக சாஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த பொசிஷனில் நிற்காது. நான் சாய அதுவே சாஞ்சிட்டே வரும். கிட்டத்தட்ட சாஞ்சே உட்கார முடியாது. ஆஹா, இந்த சொன்னா தூங்கக்கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன், செய்வனைய எடுக்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி சில வீடியோஸில் இந்த சேர் இங்கே இருந்திருக்கும், இன்னொரு சேர் வந்து உள்ள சிஸ்டமில் இருந்திருக்கும். நீங்கள் சில வீடியோஸ் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியல, பட் அப்படி தான் மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸோ அண்ட் இதை சரி பண்ணி ஆகணும். ஏன்னா இதுதான் ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு சேர் கம்பேரிங் டு தட். ஏன்னா இதில் ஒர்க் பண்ணலாம், திடீர்னு தூக்கம் வந்துச்சு அப்படின்னா அப்படியே படுத்து தூங்கிடலாம். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இந்த பஞ்சாயத்துனால இதில் கிட்டத்தட்ட உட்காந்து சாயவே முடியாது. ஸோ வேறு வழி இல்லாமல் வாரண்டிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு வாரண்டிக்கு அப்ளை பண்ணேன். வாட்ஸ்அப்லேயே தான் அப்ளை பண்ணேன். ஏன்னா வாட்ஸ்அப்லேயே இவங்க பிராண்டை காண்டாக்ட் பண்ணிட முடியும். இவங்க நம்மகிட்ட கேட்குற டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேர், நம்ம ஃபோன் நம்பர், ஆர்டர் ஐடி. நீங்கள் வாங்குறப்போ ஒரு ஆர்டர் ஐடி இருந்திருக்கும், பில் இருந்திருக்கும். அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு வீடியோ கேட்பாங்க. அந்த வீடியோவில் இதில் என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம சிம்பிளாக ஒரு சின்ன வீடியோ அனுப்பினா போதும். நான் இதில் அனுப்புனப்பே அவங்களுக்கு வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நானும் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புனேன். அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு. வெள்ளிக்கிழமை, போன வாரம் வெள்ளிக்கிழமை அதை அனுப்புனேன். திங்கக்கிழமை சாயந்தரம் எனக்கு கால் பேக் வந்துச்சு, இந்த மாதிரி உங்கள் பிரச்சனை இதுதான், நாங்கள் அதுக்கு உங்களுக்கு ஒரு ரீப்ளேசபிள் பார்ட் அனுப்புகிறோம், நீங்களே அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. நான் பர்சனலாக நினச்சது என்னென்னா, ஓகே நம்ம சொல்லியிருக்கோம், அவங்க ஆள் வச்சு வந்து அவங்க இதை மாட்டி கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு, பட் நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம். சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போம், சாத்திக்கிட்டு அவங்க வந்து இந்த ஒரு பாட்டை நமக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ இதைத்தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு லிவர், இந்த லிவர் இப்படி இழுத்து தான் நம்ம அப்படியே பின்னாடி சாய்வோம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு மொத்த மெக்கானிசத்தையே இங்கே தனியாக கொடுத்துட்டாங்க. இதைத்தான் நம்ம பழசை எடுத்துகிட்டு இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன், இந்த ஒரு பாட்டை தான் நம்ம ஃபுல்லாக மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்குரியதான் இங்கே கொடுத்துருக்காங்க, தெரியுதா? இதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதைத்தான் நம்ம மாற்ற போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த மெக்கானிசம் இதை அவங்க அனுப்பிட்டாங்க. அடுத்து இந்த 2 பொருள் தேவை. இதோட பேர் ஆலன் கீ. ஆமாம், ஆலன் கீ. இந்த 2 ஆலன் கீ தேவை. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேர் வாங்குறப்பே உங்களுக்கு சேரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களே கொடுத்துருப்பாங்க. இந்த சேருமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வாங்குறப்போ. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டாங்க. இந்த 2 தான் நமக்கு தேவை. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஓட்டையை மறைக்கிறதுக்காக நம்ம வச்சுருந்த இந்த ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து நம்ம எடுக்கணும். இதுதான் ஒரு பெரிய தலைவலியாகவே இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒல்லியான கத்தி இருந்தால் தான் இதை எடுக்க முடியும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதை நீங்கள் எடுக்கிறப்ப நிறைய மார்க்குமே இது போடும். அது வேற ஒன்றும் பண்ண முடியாது, அது இவ்வளோத்தான் செய்யும். ஓகேவா? சண்டையில கிளிய தான் செய்யும், அதை போய் பெருசாக வேலை வைக்க முடியும் நம்ம. ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன சைஸ் ஆலன் கீ எடுத்து உள்ளே விட்டு திறக்கணும். உள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இதை நீங்கள் லூஸ் பண்ணால் அஃப்கோர்ஸ் இந்த கவர் வந்து உங்களுக்கு கலரும். ஸோ ஆக்சுவலாக மக்கள், எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் மேட்ரு என்னென்னா, இங்கே உட்காந்துருக்க இடத்த ஏசி கிடையாது, வெறும் ஃபேன் மட்டும்தான். ஸோ இது மழை காலம்ன்றனால காலங்காத்தால் கொஞ்சம் மழை வந்துச்சு. ஸோ வேர்க்காமல் இருக்கும். இதே வெயில் காலத்துலலாம் வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நான் இப்படி ஃபேனை போடாமல் உட்காரவே முடியாது. இந்தாடி மாப்பிளைக்கு ஜூஸை குடு. குடிங்க. நம்பி குடிக்கலாமா? குளுகுளுன்னு இருக்கு மாப்பிள, கொஞ்சம் எரிச்சல் அடங்கும். ஓகே, இப்போ இதை கலட்டணும்னா வந்துருச்சா? ஸோ இதையுமே அப்படியே எடுத்துடலாம் நம்ம. ஓகே, ரைட். ஓகேவா? ஸோ ஓகே, கலட்டியாச்சு. ஓகே, அடுத்த கீழே உள்ளதையும் கலட்டணும். இதுக்கும் இங்கே ஒரு பிளாஸ்டிக் மூடி கொடுத்துருக்கான், இதையும் நம்ம எடுக்கணும். ஓகே, ஆல்ரெடி ஒன்றுங்க கேமரா ஆஃப் பண்ணி பண்ணியிருக்கேன், பட் பரவாயில்ல, இது கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு. ஓகே, ரைட்டு, சூப்பர். இந்த
ஆக்சுவலாக அந்த சேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேர் வந்ததுக்கப்புறம் தான் என்ன சொல்ல ரொம்ப நேரம் அதில் உட்கார்றதுன்றதே பாசிபிள் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நார்மல் பிளாஸ்டிக் சேரை போட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருவேன். அது ஒரு கட்டத்துக்கு மேலே நேராக உட்காந்துட்டு இருந்தேன்னா அதிலே படுத்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு போயிடுவேன். ஓகே, கலட்டியாச்சு. இப்போ இந்த ஒரு பாட்டை நம்ம தனியாக எடுக்கணும். இதை எடுத்துகிட்டு இவங்க கொடுத்துருக்க இந்த பாட்டை வச்சு நம்ம மொத்தமாக கவர் பண்ணிடணும். இவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். ஸோ இங்கே 2 ஸ்க்ரூ இருக்குது, அப்புறம் கீழே 2 ஸ்க்ரூ இருக்குது. எல்லாத்தையுமே மொத்தமாக கழட்டிடுவோம். ஃபர்ஸ்ட்டு இதை கலட்டுவோம். ஓகே, ஆக்சுவலாக இந்த சேரை நம்ம வாங்குறப்பவே நம்ம தான் மொத்தமாக மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மாட்டினதுனால நமக்கு எது என்னென்ன அப்படின்ற ஒரு ஐடியா இங்கே கிடைக்குது. இவர் பேரு கதிர். இவர்கிட்ட ஒரு சூப்பர் டேலண்ட் இருக்கு. இவரால ஒரு மோட்டார் பைக்கை டோட்டலா டிஸ்மேண்டில் பண்ணி திரும்பவும் அசெம்பிள் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை ஆல்ரெடி மாட்டின மாதிரியே வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை திருப்பி நம்ம மாட்டுறதுன்றது கொஞ்சம் ஒரு கஷ்டமான மேட்டராக போயிருக்கும். தெரியுதா? தெரியுதுன்னு நினச்சி நான் நாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எடிட்டிங்கில் தான் போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஓகே, கலட்டியாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சேரில் உள்ள ரிக்ளைனர் மெக்கானிசம். இதுதான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ரிக்ளைனரில் உள்ள இந்த கியர் மாதிரி உள்ளது தேஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு அது தெரியலான்னு தெரியல. நான் உங்களுக்கு வேணால் அதை பக்கத்தில் காமிக்கிறேன். ஓகேவா? ஆக்சுவலாக டஸ்ட்டு நிறையா இருக்குது. நான் அதை இப்போ க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு இது இப்போ க்ளீன் பண்ணியிருக்கு இப்போதைக்கு. தென் அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட்டு இதை பிரித்து மாட்டணும். இதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த புது ரிக்ளைனர் மெக்கானிசம். இதைத்தான் நம்ம மாட்டணும். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. பழசு இது ஓகே, ஒரே மாதிரி தான் தெரியுது. எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. இப்போ இதை செட் பண்ணி மாட்டணும். ஆக்சுவலாக மாட்டுறது தான் கொஞ்சம் பெரிய தலைவலின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இதையும் மாட்டியாச்சு. ஆக்சுவலாக ஃபோக்கஸ் ஆகுதான்றதே தெரியல எனக்கு. சரி, மொக்கல போயிட்டுருக்கு. போய் பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. மாட்டியாச்சு. அடுத்து மேலே உள்ள இந்த 2த்தையும் மாட்டணும். ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஓகே, கரெக்டாக சுற்றிரு. இன்னொரு ஆள் இருந்து அதை பிடிச்சிக்கிட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், ஆனால் நமக்கு இப்போதைக்கு அப்போ யாரும் இல்லை. நம்ம தான் மாட்டி ஆகணும். போயிருச்சு. மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. இல்லை, போகலை, சுற்றிக்கிட்டே இருக்கு. போயிருச்சு. ஓகே, இப்போ இதை டைட் வைப்போம். ஓய், தெரியுதா? ஒன்றுமே தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போய் எடிட் பண்ண போகும்போது ஒன்றும் ஃபோக்கஸாக இருக்காது. ஏதாவது பஞ்சாயத்தாக இருக்க போகுது. ஆக்சுவலாக ஒரு ஆளாக உட்காந்து கண்டென்ட் போடுறதுல இருக்கிற ஒரு கஷ்டமே இதுதான். ஏன்னா நம்ம ஜென்ரலாக உட்காந்து ஒரு பேசுகிற இடத்துல அப்படியே பேசிட்டு போயிடலாம். அது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி திடீர்னு ஒரு வீடியோ புதுசாக ட்ரை பண்ணும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பஞ்சாயத்து. நம்ம ஒரு வேகத்தில் உட்காந்து எடுத்து முடிச்சிடுவோம். எடுத்து முடித்ததுக்கப்புறம் எடிட்டில் போய் உட்காந்து பார்த்தா ஒன்றும் ஃபோக்கஸ் ஆகிருக்காது, இஷ்டத்துக்கு இருக்கும். ஸோ அதான் விஷயம். பட் இது ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஓகேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மாட்டியாச்சா? இதை இப்படி வச்சு அழுத்திட்டோம்னா முடிஞ்சு. ஓகே, இங்கே இந்த ஸ்க்ரூவை போட்டுற வேண்டியதான். ஓகே, இதையும் மாட்டியாச்சு. முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ இந்த 2 பட்டனை மாட்டிட வேண்டியதான். உள்ளே போ, நீ உள்ளே போ. ஓகே, ரைட்டு, அவ்வளோதான். பழைய மெக்கானிசத்தை எடுத்துட்டு புதுசு போட்டாச்சு.
ஸோ பார்த்தீங்களா சேரோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ அப்படியே சாஞ்சு பார்த்துருவோம் எப்படி இருக்கான்னு. ஓகே, சாயலை பர்ஃபெக்டாக இருக்குது, வேலை பர்ஃபெக்டாக முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ எனக்கு எப்படி வந்திருக்குன்னு சுத்தமாக எந்த ஐடியாவும் கிடையாது, போய் தான் பார்க்கணும். ஒருவேளை இந்த வீடியோ நல்லா வந்து இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி வழக்கமான வீடியோஸை விட கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணவும் நல்லாயிருக்கும். எனக்கும் பிடிக்கும், பட் உங்களுடைய அப்ரிசியேஷனை பொறுத்து தான் அது. ஓகேவா, ஐ மீன் உங்களோட ஃபீட்பேக்கை பொறுத்து தான் அது. கீழே வந்து அந்த Greensoulடைய அந்த வாட்ஸ்அப் கஸ்டமர் கேரை வந்து நான் கொடுக்குறேன். மேபி நீங்கள் சேர் வச்சுருந்தீங்க எதுவும் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அவங்கள வாட்ஸ்அப்லேயே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய உங்களை மீட் பண்ணுறேன். until then, this is Arvi from Arvi Tech Tamil signing out.